பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு 11 ஏப்ரல் 2025 வெள்ளிக்கிழமைக்குரிய நியூஸ் பேப்பர் பார்க்க போகிறோம். ஸோ இதில் இன்னைக்கு ஹெட்டிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ஐஏ பிடியில் பயங்கரவாதி ராணா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது தகவூர் ராணா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பார்க்க ஐடி கம்பெனி ஓனர் மாதிரி இருப்பார். ஆனால் பயங்கரமான ஆள். என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, 2008 மும்பை தாக்குதல் நடந்துச்சு பார்த்தீங்களா, அதுக்கான முழு உளவு தகவலை எடுத்து கொடுத்தவர் இவர் தான். இவர் கொடுத்த உளவு தகவல் படி தான் அந்த தாக்குதலே நடந்திருக்கு. ஸோ இவர் கனடா குடியுரிமை வாங்கியிருந்தார், அமெரிக்காவில் இருந்தார். ஆனால் அமெரிக்காவிலேருந்து இப்போ நாடு கடத்தி இந்தியாவுக்கு கொண்டு வந்திருக்காங்க. இவரை விசாரிச்சோம்னா இன்னும் ஏகப்பட்ட நியூஸ் வரும், சரிங்களா. அதே மாதிரி இவருக்கு தண்டனையும் மிக பயங்கரமான தண்டனை கிடைக்கும். இது ஒரு மிகப்பெரிய பிரேக் த்ரூ. இதை அமெரிக்கா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அதாவது நீதி கிடைக்க நடவடிக்கை எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அந்த தாக்குதலில் 6 அமெரிக்காக்காரங்களும் இறந்துருக்காங்க, சரிங்களா. அதனால் இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம பார்க்கணும் அப்படின்னா, மும்பை தாக்குதல் எப்போ அப்படின்னா 2008, சரியா. சரி, ரைட்டு. அடுத்து பாருங்கள், முக்கியமான நியூஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 2028 சரியா, லாஸ் ஏஞ்சல்ஸில் அடுத்த ஒலிம்பிக் போட்டி நடக்க போகுது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பாரிஸில் நடந்துச்சு ஒலிம்பிக் போட்டி, சரிங்களா. 2024 இப்போ 2028 லாஸ் ஏஞ்சல்ஸ், அமெரிக்காவோட லாஸ் ஏஞ்சல்ஸில் நடக்க போகுது. இதில் கிரிக்கெட்டையும் இணைக்க போகிறாங்க, சரிங்களா. மொத்தம் ஆடவர் பிரிவில் 6 அணிகளும் பெண்கள் பிரிவில் 6 அணிகளும் மொத்தம் 12 அணிகள் கலந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி 1900ஆம் ஆண்டு தான் பாரிஸ் ஒலிம்பிக்கில் பிரிட்டனும் பிரான்ஸும் கிரிக்கெட் போட்டி நடந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ 2028 தான் நடக்க போகுது இந்த கிரிக்கெட் போட்டி, சரியா. அப்போ லாஸ் ஏஞ்சல்ஸ் இதில் கூடுதலாக இன்னும் 22 புதிய பதக்க விளையாட்டுகள் சேர்க்க போகிறோன்னு சொல்லியிருக்காங்க. இது முக்கியமான டேட்டா, சரிங்களா. அப்போது இதிலேயே நம்மளுக்கு ஒரு 3-4 கொஸ்டின் கிட்ட எடுத்துலாம். அடுத்த ஒலிம்பிக் போட்டி எப்போனா 2028 எங்கே நடைபெறுதுன்னா லாஸ் ஏஞ்சல்ஸில். புதுசாக எது இணைச்சிருக்காங்க அப்படின்னா கிரிக்கெட் இணைச்சிருக்காங்க. 6 மொத்தம் 12 அணிகள் விளையாட போகிறாங்க. அது போக 2024 கணக்கு பண்ணும்போது 22 போட்டிகள் கூடுதலாக சேர்க்க போகிறாங்க. சரி, ரைட். அடுத்து பாருங்கள், கிரிண்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குங்க. இந்த ஆப்புக்கு கூடிய சீக்கிரத்தில் தடை கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா காவல் ஆணையரே பரிந்துரை பண்ணியிருக்காரு. இதில் குரூப் ஆரம்பிச்சு தான் இந்த கஞ்சா இது போன்ற போதைப் பொருள்கள்லாம் அதிகமாக விற்கிறாங்களாம், சரிங்களா. அதனால் இந்த கிரிண்டர் ஆப்புக்கு கூடிய சீக்கிரத்தில் தடை வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த முக்கியமான நியூஸ், அம்பேத்கர் பிறந்த நாள் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா சிறப்பு போட்டிகள் நடத்த போகிறாங்க. என்னைக்கு அப்படின்னா ஏப்ரல் 14 சரியா. அது ஏப்ரல் 14 சமத்துவ நாள் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க, நம்மளுக்கு தெரியும், சரியா. அது அன்னைக்கு பார்த்தீங்கன்னா சமத்துவம் காப்போம் அப்படின்னு சொல்லி போட்டிகள் தமிழக அரசு நடத்த போகிறாங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைன் சார்ந்து தான் இருக்கும். கதை சொல்லும் போட்டி, ஓவியம் வரைதல், வினாடி வினா, மீம்ஸ் படைத்தல், வலையொலி, இந்த தான் இருக்கும், சரியா. சரி, ரைட்டு. இதில் மெயினாக பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, நம்மளுக்கு அது சமத்துவம் காப்போம் அப்படின்ற கருத்துரு அடிப்படையில் இது நடத்த போகிறாங்க. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா, காளையார் கோவிலில் பழங்கால பொருட்கள், பாசி மணிகள் இதெல்லாம் கிடச்சிருக்குங்க, சரிங்களா. காளையார் கோயிலில் பாண்டியன் கோட்டை மேட்டுப்பகுதி, சரியா. அப்போ இது கேட்பாங்க, ரொம்ப முக்கியமானது. எந்த பகுதி அப்படின்னா காளையார் கோயிலில் பாண்டியன் கோட்டை மேட்டுப்பகுதி அப்படின்ற இடத்துல கிடச்சிருக்கு. ஏன்னா நம்ம கீழடி பார்த்தோம், வெம்மங்கோட்டை பார்த்தோம், இப்போ புதுசாக காளையார் கோயிலும் சேர்ந்துருக்கு. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து இது ரொம்ப முக்கியமான நியூஸுங்க. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எழுத்தாளர் எஸ் ராமகிருஷ்ணனுக்கு பாரதிய பாஷா விருது கொடுத்துருக்காங்க. அதாவது இந்தியாவில் பெருமைக்குரிய இலக்கிய விருது எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதுதான். இந்த தடவை தமிழகத்தை சேர்ந்த எழுத்தாளர் எஸ் ராமகிருஷ்ணனுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த பாரதிய பாஷா இயக்கம் கல்கத்தாவை தலைமையிடமாக கொண்டு இயங்கி வருது, சரியா. இவருக்கு எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னா இலக்கியத்தில் வாழ்நாள் சாதனைக்காக கொடுத்துருக்காங்க. இதில் பரிசு தொகை எவ்வளோ அப்படின்னா 1 லட்சம் ரூபாய் இதுக்கு பரிசு தொகை. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இவரோட சிறப்பம்சம் என்ன அப்படின்னா, சஞ்சாரம் அப்படின்ற நாவலுக்காக 2018ஆம் ஆண்டு சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்காரு எஸ் ராமகிருஷ்ணன். ஸோ மேபி நம்மளுக்கு யூனிட் 5, 6 சார்ந்து கேட்கலாம். ஏன்னா சங்ககாலம் முதல் இக்காலம் வரையிலான தமிழக இலக்கியங்கள் இருக்குது பார்த்தீங்களா. அப்போது இது ஓரியன்டாக கேட்கலாம். நம்மளுக்கு சஞ்சாரம் அப்படின்ற நாவல் யார் எழுதுனதுன்னு கேட்கலாம். எஸ் ராமகிருஷ்ணன் 2018ஆம் ஆண்டு சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்காரு. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா, எழுத்தாளர் சங்கிலி புத்திரன் அப்படின்றவர் காலமாயிருக்காரு. தாய் அப்படின்ற தலைப்பில் இவருடைய முதல் கட்டுரை, சரிங்களா, கண்ணதாசன் நடத்திய தென்றல் அப்படின்ற இதழில் வெளியாயிருக்கு. அப்போ இதுவும்
கொஸ்டினும் கேட்கலாம். ஏன்னா கண்ணதாசன் நம்மளுக்கு சிலபஸில் இருக்கிறவர். தென்றல் அப்படின்ற இதழ் யார் நடத்துனது அப்படின்னு சொல்லி கூட கேட்கலாம். கண்ணதாசன் நடத்துனது. சரிங்களா? அவர் நடத்தின இதழில் தாய் அப்படின்ற தலைப்பில் தான் சங்கரி புத்திரன் அப்படின்றவர் எழுதின முதல் இது வந்து வெளியே வந்திருக்கு. முதல் கட்டுரை வந்து வெளியே வந்திருக்கு. சரியா? சரி, ரைட்டு. அடுத்தது பார்க்கலாம். இன்றைக்கி ஒரு சில முக்கியமான நியூஸ் தாங்க இருக்குது. சரிங்களா? இது பாருங்கள், நம்ம குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லோவோக்கியா நகரில், சரியா, ஸ்லோவோக்கியாவோட நித்ரா நகரில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்டைன் பல்கலைக்கழகம் இருக்குது. அந்த கான்ஸ்டன்டைன் பல்கலைக்கழகம் கௌரவ டாக்டர் பட்டம் வந்து வழங்கியிருக்கு. சரிங்களா? அதாவது ஸ்லோவாக்கியா நாட்டில் நித்ரா நகரில் இருக்க கான்ஸ்டன்டைன் பல்கலைக்கழகம் கௌரவ டாக்டர் பட்டம் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முக்கு வழங்கியிருக்கு. அடுத்து இது ரொம்ப முக்கியமானதுங்க. அதாவது எண்ம தனிநபர் தரவு பாதுகாப்பு சட்டத்தின் 44/3 பிரிவை ரத்து செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது அதாவது எண்ம தரவு பாதுகாப்பு சட்டம் 44/3 அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் ஒரு இன்ஃபர்மேஷன் கேட்குறோம். அந்த இன்ஃபர்மேஷன் வந்துட்டு ஒரு தனிநபர் சார்ந்து இருக்குது. சரியா? ஒரு வேளை ஒரு தனிநபர் சார்ந்து நம்ம ஒரு இன்ஃபர்மேஷன் கேட்குறோம் அப்படின்னா 81/J என்ன சொல்லுது அப்படின்னா, அதாவது அந்த இன்ஃபர்மேஷன் தேவையாக இருந்தால் கட்டாயம் கொடுக்கலாம். சரியா? ஒருவேளை அந்த இன்ஃபர்மேஷனை வெளியிட்டால் மிகப்பெரிய பிரச்சனை வரும், இல்லை லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் வரும் அப்படின்னு நினச்சா அந்த இன்ஃபர்மேஷனை நிப்பாட்டி வைக்கலாம் அப்படின்னு சொல்கிறது 81J. சரியா? ஆனால் இந்த சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா, எதுவுமே நம்ம வந்து பதில் சொல்ல தேவையில்ல, அதை நிறுத்தி வைக்கணும்னா உடனே நிறுத்தி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லுது 44/3. அதனால தான் இந்த பிரிவை வந்து ரத்து செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐஎன்டி கூட்டணி வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா கேட்டிருக்காங்க, வலியுறுத்தியிருக்காங்க. சரியா? இது ரொம்ப முக்கியமான ஒரு நியூஸ். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சன்ஃபார்மா வந்து ஒரு மருந்து. சரியா? அதாவது எதுக்காக அப்படின்னா முடி உதிர்வை ஏற்படுத்தும் நோய்களுக்கு சிகிச்சை அளிக்கிறதுக்கு. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்க நீதிமன்றம் தடை விதிச்சிருந்துச்சு. இப்போ அந்த தடையை நீக்கியிருக்காங்க. சரிங்களா? அது பேர் என்னன்னா லெக்செல்வி, அதாவது டியூரெக்ஸோலிட்னிப் அப்படின்ற மருந்து. சரியா? லெக்செல்வின்ற டியூரெக்ஸோலிட்னிப் அப்படின்ற மருந்து. சரியா? இது மேக்ஸிமம் கேட்க மாட்டாங்க இந்த அளவு, பட் இருந்தாலும் நம்ம ஒரு கணக்குக்கு ஞாபகம் வச்சுக்கிற வேண்டியதான். ஒரு வேளை கேட்டுட்டாங்கன்னா நம்மளுக்கு தேவைப்படல. சரிங்க, ஓகே. இன்றைக்கி வேறு முக்கியமான நியூஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதுதான். இதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி திருக்குறள், ரொம்ப முக்கியமான திருக்குறள், வினை செயல் வகையிலேருந்து கொடுத்துருக்காங்க. தூங்குக தூங்கி செயற்பல தூங்கற்க தூங்காது செய்யும் வினை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்ன? காலம் தாழ்த்தி செய்யத்தக்கவற்றை காலம் தாழ்ந்தே செய்ய வேண்டும், காலம் தாழ்த்தாமல் விரைந்து செயல்களை செய்ய காலம் தாழ்த்தக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஒரு சில செயலை வந்து காலம் தாழ்த்தி தான் செய்யணும். சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இட்லி மாவு அரைக்கிறோம், உடனே அரைச்சோடனே சாப்பிட முடியுமா? கிடையாது, வயிறு கிட்டு போகும். அது வந்து புளிக்கணும் ஒரு நாள். அப்போ அது வந்து காலம் தாழ்த்தி செய்யக்கூடியது. இப்போ நாளை கழிச்சு ஒரு டெஸ்ட் பேட்ச் போட்டிருக்கோம், டெஸ்ட்டு நம்ம எழுத போகிறோம் அப்படின்னா நாளைக்கு ஒரு நாள் இருக்குல்ல, எதுக்கு இன்றைக்கி படிச்சுக்கிட்டு அப்படின்னு நினைக்கக்கூடாது. அது வந்து காலம் தாழ்த்தாமல் செய்ய வேண்டியது. அதை தான் சொல்லியிருக்காங்க. தூங்குக தூங்கி செயற்பல தூங்கற்க தூங்காது செய்யும் வினை. அதாவது காலம் தாழ்த்தி செய்ய வேண்டியதை காலம் தாழ்த்தி தான் செய்யணும், காலம் தாழ்த்தாமல் செய்ய வேண்டிய செயலை காலம் தாழ்த்தாமல் உடனே செஞ்சு முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது அதிகாரம் வினை செயல் வகையில் இருக்குது. ஸோ இன்றைக்கி நியூஸ் எல்லாமே மேக்ஸிமம் பார்த்துட்டோம். இந்த ஒரு நியூஸ் மட்டும் கூடுதலாக பார்த்துக்குருவாங்க. சரிங்களா? 2 நியூஸ் இருக்குது, அதை மட்டும் கூடுதலாக பார்த்துக்குருவோம். என்ன அப்படின்னா பசுமை வகை தொழிற்சாலை திட்டம் அப்படின்னா என்னன்னா, அதாவது நகர்ப்புறம் மற்றும் கிராமப்புறங்களில் புதுசாக குடிசை தொழில் வந்து துவங்கினாங்க அப்படின்னா அந்த தொழிலை பசுமை வகை தொழிற்சாலை திட்டத்துக்கு கீழே கொண்டு வந்திருக்காங்க. சரிங்களா? அப்படின்னா அதுக்கு வந்து உடனடியாக அனுமதி கிடைக்கும் அந்த தொழிலுக்கு. சரியா? அப்போ கேட்பாங்க, குடிசை தொழிலை வந்து எந்த தொழில் கீழே சேர்த்துருக்காங்க அப்படின்னா பசுமை வகை தொழிற்சாலை. சரியா? அந்த திட்டத்துக்கு கீழே. இது ஒரு முக்கியமான நியூஸு, இதை மட்டும் பார்த்துட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். என்ன அப்படின்னா முதல்வரின் இளைஞர் விருது. சரிங்களா? இளைஞர் விருதுக்கு விண்ணப்பிக்கலாம் இணையம் மூலம் சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக அந்த இளைஞர்களோட முதல்வரின் இளைஞர் விருது எதுக்காக கொடுப்பாங்க அப்படின்னா சமுதாய வளர்ச்சிக்கு சேவையாற்றும் இளைஞர்களது பணியை
அங்கீகரிக்கும் பொருட்டு தமிழக அரசு சார்பில் வழங்கப்படுவது. சரியா? அதாவது சமுதாய வளர்ச்சிக்கு சேவையாற்றும் இளைஞர்கள். இதுக்கு பதிவு பண்ணுறவங்க எந்த வயசுலேருந்து எந்த வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னா 15 முதல் 35 வயசுக்குள்ளே இருக்கலாம். இது வந்து அதாவது ஆகஸ்ட் 15 சுதந்திர தினத்தன்னைக்கு ஒவ்வொரு வருடமும் கொடுப்பாங்க. சரியா? மொத்தம் 3 ஆண்கள் 3 பெண்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ இது ரொம்ப முக்கியமானது. முதல்வரின் இளைஞர் விருது எந்த வயசுலேருந்து எந்த வயசுக்குள்ளே இருக்கவங்களுக்கு கொடுப்பாங்கன்னா 15 வயசுலேருந்து 35 வயதுக்குள்ளே இருக்கவங்களுக்கு கொடுப்பாங்க. சுதந்திர தினத்தன்னைக்கு கொடுப்பாங்க. 3 ஆண்களுக்கும் 3 பெண்களுக்கும் கொடுப்பாங்க. இதுதான் இன்னைக்கு முக்கியமான டேட்டா. ஸோ தொடர்ச்சியாக படிங்க. உங்களுக்கு வேறு எதுவும் டவுட்ஸு இல்லை வேறு எதுவும் கிளாரிட்டி வேணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா இது எல்லாத்தையும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நன்றி.